பிடிப்பான கட்டுமானத்தில் ஏற்படுத்தியிருக்காங்க. அதோடு இல்லாமல் அந்த சுவர்கள் வந்து ஒரு கல்லுக்கு இன்னொரு கல்லுக்கு இடையில் சார்ந்து இருக்காது. இந்த அகச்சரணை புறச்சரணைன்னு 2 அமைப்பு வச்சுருப்பாங்க. அந்த அகச்சரணையும் புறச்சரணை 2 சுவர்லேயும் கற்களுக்கு இடையில் எந்தவித சாந்தும் பூசப்பட்டிருக்கிறது. சுண்ணாம்போ இப்போ தற்காலத்தில் நம்ம சொல்கிற சிமெண்ட் போன்ற எந்த ஒட்டுகிற பொருள் இருக்காது. கற்களை பிணைப்பு முறையிலே கொண்டு போயிருக்காங்க. அதுதான் அதில் உள்ள ஒரு பெரிய அதிசயம். இப்போ சிவலிங்கம் இருக்க இடத்துக்கு மேலே இப்போ போய் பார்த்தோம்னா ஒரு மரத்தால் ஒரு தளம் போட்டிருக்காங்க. அது ஒரு 200 ஆண்டுக்கு முன்னாடி போட்டது தான். ராஜராஜன் காலத்தில் சிவலிங்கம் இருக்க இடத்துலேருந்து உச்சியில் இருக்க கலசம் வரையிலும் முழுவதும் உள்கூடு. இதுதான் தஞ்சை கோயிலுடைய ஒரு பெரிய பேரதிசயம். அதே மாதிரி அந்த லிங்க அமைப்பு 55 அடி சுற்றளவுக்கு அடிபீடத்தோட 13 அடி உயரத்துக்கு பானத்தோட அந்த சிவலிங்கம்